அறிவு திருவிழான்னு பேர் வச்சுட்டு தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மறைமுகமாக திட்டும் ஒரு அவதூறு திருவிழாவாக தான் இருந்தது அப்படின்னு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. தாவேகாங்கிறது ஒரு செட்டிங் தான். தாஜ்மஹால் செட்டிங் போடுறது மாதிரி தாவேகா ஒரு செட்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சோசியல் மீடியா பூரா ட்ரெண்டிங்காக வருகிற போது அதை எதிர்கொள்வதற்காக என்ன செய்யறாங்கன்னா, பனையூர் பங்களாவை விட்டு படுத்து எந்திரித்து வெளியே வராத விஜய் ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஜய் இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கை வரைக்கும் வந்துட்டார். ஏன்னா நானும் டிவி டிபேட்டுக்கெல்லாம் போகிறதுனால நீ விஜயை பார்த்துருக்கியான்னு கேட்டால் பெரும்பாலான பேர் பார்த்ததுலேங்கிறாங்க. இங்கே யோசிச்சு பாருங்க, ஜெகதீஸ்வரனே விஜய் ஒரே ஒரு தான் பார்த்தேன்றாரு. அதாங்க கட்சியில் செய்தி தொடர்பு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இருந்தார் இல்லையா, ஆளை காட்டாமலே வச்சிருக்காங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. இங்க அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா குச்சி கட்டி தாய்மாமே குச்சி கட்டுவாருன்னு சொல்லிலாம் மறைச்சு வச்சிருந்தாங்கல்ல. அதுக்கு பதிலாக அந்த தாய்மாமன் குச்சி கட்டுனதுல வயசுக்குள்ள இருந்த இடத்துல இப்ப விஜய் வச்சிருக்கிறாங்க பனையூர் பங்களால. யாருக்கும் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன் காட்ட மாட்டாங்க? காட்டினா இது இவ்வளவு தானா தூ அப்படின்னு துப்பிட்டு போயிடுவாங்கன்னு அவங்களே பயப்படுறாங்களா. கடவுளின் குமாரர், இறை தூதர்கள், இவர்களுக்கு கூட இப்படி ஒரு வரலாற்றை எவனு சொல்லி நான் கேட்டதே இல்லை. ஓவரா குற்றம் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே என்னதான்டா செய்யறாரு அப்படின்னு கேட்டா, பகல் பூரா சரக்கு அடிக்கிறாருங்க, சாயங்காலம் ஆனா வெளியில சொல்ல முடியாதுங்க அவர் என்ன மாதிரி இருக்கிறாரு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேயர்களுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவுற்றதை ஒற்றி அறிவு திருவிழா அப்படின்னு வள்ளுவர் கூடத்துல கடந்த ஒரு வாரமா நடந்துகிட்டு இருக்கு. பல முக்கியமான அரசியல் தலைவர்கள்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை மறைமுகமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இந்த சூழல்ல விஜய் அவர்கள் தாவேகா சார்பா இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியா இருக்குது. அறிவு திருவிழான்னு பேர் வச்சுட்டு தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மறைமுகமா திட்டும் ஒரு அவதூறு திருவிழாவாக தான் இருந்தது அப்படின்னு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இன்றைய இளைஞர்களை, வரலாறு தெரியாத இன்றைய இளைஞர்களை, அரசியல் வரலாறு தெரியாத இன்றைய இளைஞர்களை அரசியல் படுத்துகிற விதமாக முற்போக்கு புத்தக கண்காட்சி ஒன்றை நடத்தி அறிவு திருவிழா என்கிற பெயரிலே திமுகவினுடைய இளைஞரணி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கருத்தரங்கம், பல்வேறு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் வைத்து கொண்டு ஒரு நிகழ்ச்சியை திமுகவினுடைய இளைஞரணி நடத்துகிறார்கள். அதிலே பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது, பொருட்காட்சி நடக்கிற போது திடீர்னு தாஜ்மஹால் செட்டு போடுவாங்க. நம்ம ஊருக்கே தாஜ்மஹால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் சந்தோஷப்பட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் லேசாக காற்றடிச்சா மழை அடித்தா அட்டை தான் அது தாங்காது. கட்டமைப்பு இல்லாத எதுவுமே காற்றடிச்சா தாங்காதியா அப்படிங்கிறத அவர் சூசகமாக சில பேர் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கே ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிறாங்க. பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குன்ற ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறத போகிற போக்கில் கிண்டலா, பெயர் குறிப்பிடாமல் கிண்டலா அவர் பேசினார். உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னா, சும்மா ஒரு 4 பேர் டீ கடையில் சேர்ந்து அரட்டை அடிக்கும் போது, அல்லது 4 கல்லூரி நண்பர்களோ ஒரு இதை கூட படிக்கிறவங்களோ என்னடா மச்சி மாப்பிள்ள என்னடா செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு கலோகிய லாங்குவேஜில் கிண்டல் அடித்து பேசுறது இருக்குல்ல, ஏறத்தாழ சோசியல் மீடியாவோட ட்ரெண்டிங்க்கு என்ன தேவையோ அந்த மீட்டரில் அவர் பேசுகிறார். அந்த பேச்சு வெகுஜனங்களோட கனெக்ட் ஆகிற ஒரு பேச்சு. இப்போ நீங்கள் பல வகையான மேடை பேச்சுக்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது அவர் ஒரு சில அறிக்கை வாசிப்பது மாதிரி, ஒரு கட்டுரை வாசிப்பு மாதிரி, இதையெல்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை மாதிரி பேசுகிறார். நமக்கு கலைஞர் பேச்சு தெரியும். அது ஒரு கரகரத்த குரலில், கவிதை நடையில், உடன்பிறப்பே அப்படிலாம் பேசுகிறத நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் என்ன பேசணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அவருக்கு லாவகமான ஒரு மொழி வசப்பட்டு இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். அதை சோசியல் மீடியாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அட்டை தாஜ்மஹால் தான் தாவேகா, தாவேகாங்கிறது ஒரு செட்டிங் தான், தாஜ்மஹால் செட்டிங் போடுறது மாதிரி தாவேகா ஒரு செட்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சோசியல் மீடியா பூரா ட்ரெண்டிங்காக வருகிற போது அதை எதிர்கொள்வதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, விஜய் களத்துக்கே வராத விஜய், பனையூர் பங்களாவை விட்டு படுத்து எந்திரித்து வெளியே வராத விஜய், எதுக்குமே ஸ்பாட்டுக்கு வராத, மக்களை சந்திக்காத, நிர்வாகிகளை சந்திக்காம ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஜய் இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கை வரைக்கும் வந்துட்டார்.
அதில் அவர் சொல்றாரு 75 ஆண்டு காலத்தை வந்து பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற திமுக பாசாங்கு காட்டுகிறது, அதுக்கிட்ட கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, எல்லாமே ஏமாத்து வேலை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுறாரு. அந்த அறிக்கை ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சில மாதங்கள்ல வந்து ஆட்சியிலிருந்து அகல போற கட்சி எந்த கட்சி நான் சொல்லி தான் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, அதுல தான் அவருடைய கோழைத்தனம் வெளிப்படுது. நீங்க எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டா எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம, தயக்கம் இல்லாம, மனப்பதட்டம் இல்லாம நீங்க பேசணும். சூசகமா எதுக்கு பேசுறியா? விஜய் வந்து வெளிப்படையாக திமுகவை வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லு, அந்த தில்லு கூட இல்லாம என்ன கட்சி நடத்துற? ஒண்ணுமே இல்லையே. கட்சி தொடங்குதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் கட்சி எங்காவது கொஞ்சம் க்ரௌடு காமிச்சாங்க, நெரிசல் மரணம் ஏற்பட்டுச்சு, வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஒரு கூட்டத்தை காட்டினாங்கிறத கழிச்சுட்டு ஒரு அரசியல் கட்சியினுடைய அன்றாட நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் தினசரி வந்து பரீட்சை நடக்க போகிறதில்ல, கல்லூரிக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், தினசரியாக எக்ஸாம் நடத்துவாங்க. வருஷத்தில் ஒரு முறை தான் எக்ஸாம் நடத்துவாங்க, அல்லது ஒரு காலாண்டு தேர்வு செமஸ்டரு, இந்த இதுக்கான செமஸ்டரு அப்படி தான் நடத்துவாங்க. ஆனால் தினசரி பள்ளிக்கூடமோ கல்லூரியோ இயங்கிக்கிட்டே இருக்கும்ல. தேர்தல் என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும். ஆனால் அரசியல் கட்சி 5 ஆண்டுக்கு ஒரு முறையாக வெளியே வரும். அரசியல் கட்சி பல போராட்டங்களை நடத்தும், பொதுக்கூட்டங்களை நடத்தும், பேரணிகள் நடத்தும், ஆர்ப்பாட்டம் நடத்தும், அறிக்கைகள் வெளியிடும், துண்டறிக்கைகள் வெளியிடும், எத்தனையோ ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு கட்சிக்கு இருக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் கூட பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆதரவுன்னு தான் ஆள் வர்றேன். பெரும்பாலான பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் அப்படிங்கிறது தாவேக்காலிருந்து அனுப்பக்கூடிய ஆட்கள் வந்து 10 பேர் வந்தான்னா 2 பேர் கூட இல்லை. 1-2 பேர் விவரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஜெகதீஸ்வரன் மாதிரி. ஆனால் பூராத்தையும் ஆளை வெளியே அனுப்பிட்டாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முஸ்தபா மாதிரி ஆள் தாவேக்கா ஆதரவுன்னு போட்டுக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி தாவேக்கா ஆதரவு அல்லது செய்தி தொடர்பாளர் என்று சொல்லிக் கொடுக்குறவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் கேட்குற ஒரு வழக்கம் இருக்குது. ஏன்னா நானும் டிவி டிபேட்டுக்கெலாம் போகிறதுனால நீ விஜயை பார்த்துருக்கியான்னு கேட்டால் பெரும்பாலான பேர் பார்த்தது இல்லைங்கிறாங்க. இங்கே யோசிச்சு பாருங்க, ஜெகதீஸ்வரனே விஜய் ஒரே ஒரு தான் பார்த்தேன்றாரு. அதாங்க கட்சியில செய்தி தொடர்பு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இருந்தார் இல்லையா, ஆளை காட்டாமலே வச்சிருக்காங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சுன்னா குச்சி கட்டி வந்து தாய்மாமே வந்து குச்சி கட்டுவாருன்னு சொல்லிலாம் மறைச்சு வச்சிருந்தாங்கல்ல. அதுக்கு பதிலாக அந்த தாய்மாமன் குச்சி கட்டுனதுல வயசுக்குள்ள இருந்த இடத்துல இப்ப விஜய் வச்சிருக்கிறாங்க பனையூர் பங்களால. யாருக்கும் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன் காட்ட மாட்டாங்க? காட்டினா இது இவ்வளவுதானா தூ அப்படின்னு துப்பிட்டு போயிடுவாங்கன்னு அவங்களே பயப்படுறாங்களா தெரியல. நீங்க இது வந்து எப்படின்னா, முல்லாவுடைய ஒரு நகைச்சுவை கதை ஒன்று உண்டு. முல்லா வந்து ஒரு சந்தைக்கு போய் ஒரு குதிரை விற்கணும்னு முடிவெடுத்து, இந்த குதிரை மாதிரி டான்ஸ் ஆடக்கூடக்கூடிய குதிரை உலகத்திலே கிடையாது, இந்த குதிரை மாதிரி மின்னல் வேகத்தில் பாயிற குதிரை வேற எங்கேயுமே கிடையாது, அவ்வளவு சிறப்பான குதிரை இது வந்து நடனம் ஆடக்கூடிய குதிரை, இப்படிலாம் பில்டப் ஓவராக கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ சந்தையில் வந்து இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் கேட்டான், இவ்வளவு நல்ல குதிரையை நீ எதுக்கு விற்கிறன்னு கேட்டான் ஒருத்தன். குட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை கூட்டிகிட்டு போயிட்டாரு முல்லா வீட்டுக்கு. விற்கவே இல்லை. இவங்க ஓவரா பில்டப் பண்ணி இந்த குதிரை வியாபாரம் ஆகாம பார்த்துக்குருவாங்களோ, முல்லா ஜோக் மாதிரி இவங்க கதை முடிஞ்சு போயிருமோன்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பில்டப் கொடுக்குறாங்க பயங்கரமா. விஜய் வந்துட்டா அந்த நாடே ஸ்தம்பிச்சிடும், கடல் அலை நின்றோம், இனிமே அலை வந்து அடிக்காதுங்கிறாங்க. சில இடங்கள்ல வானம்லாம் அப்படியே இதாகிரும்ங்கிறாங்க. தேவ தூதர் வந்து கடவுளின் குமாரர், இறை தூதர்கள், இவர்களுக்கு கூட இப்படி ஒரு வரலாற்றை எவனு சொல்லி நான் கேட்டதே இல்லை. ஓவரா பில்டப் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே வந்து என்னதான்டா சீராரு அப்படின்னு கேட்டா, பகல் பூரா சரக்கு அடிக்கிறாருங்க, சாயங்காலம் ஆனா வெளியில சொல்ல முடியாதுங்க அவர் என்ன மாதிரி இருக்கிறாரு, இப்படிதான் சொல்றாங்க பழகினவங்க எல்லாம். இதுக்கு மேல ஏதாவது இருக்காடான்னு கேட்டா, டைரக்ட் சிஎம் தான், நேரடியா சொர்க்கத்துக்கு போயிருந்துமா இல்லை. சில பேர் சில மத கூட்டங்கள்ல சொல்றாங்க, இல்ல நீ இதை செஞ்சு இந்த புண்ணியத்தை செஞ்சா நேரா சொர்க்கத்துக்கு போயிரு, அது மாதிரி டைரக்டா சிஎம் தாயா. எதுக்குமே அவர் வரமாட்டாரியா? அவரு எதுக்கே வரணும்? நாங்க எப்படிப்பட்ட இடத்துல இருக்கோம் தெரியுமா தளபதி எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திமுகவை எதிர்கொள்வது எவ்வளவு சிரமங்கிறத சவால்களை எம்ஜிஆர் சந்தித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி விழுந்ததுதான் 67 எந்திரிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கே வந்து எங்களுக்கு கூடுதலாக சீட்டு கொடுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ராகுல் காந்தி நலம் விசாரித்தார், போனி நலம் விசாரித்தார். என்னடா நலம் விசாரிக்கிறதுக்கு அந்த ஆள் நோய் விட்டுறா இருக்கிறேன் விஜய், செத்தவன் வீட்டில் போய் விசாரிக்கடா, நலம் விசாரித்தார். பிரியங்கா காந்தி போய் பார்க்க போறேன். இந்த பில்டப் எது கொடுக்குறாங்கன்னா, சட்டப்பேரவை தேர்தலில் 25 சீட்டுக்கு கூட கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க.
விழுந்த காங்கிரஸ் எழவே இல்லை. யாருமே திமுகவை எதிர்த்தவர்கள் எல்லாருமே எமர்ஜென்சியை பார்த்த திமுக, எம்ஜிஆரை பார்த்த திமுக, எவ்வளவோ சவால்களை சந்தித்த திமுக, பாஜக மாதிரி மதவாத கட்சிகளோடு லைட்டாக போக்கு காட்டி அதிகாரத்தை கைப்பற்றிட்டு அவங்கள கலட்டி விட்டு வந்த கட்சி. எந்த தலைவராக சொல்ல முடியுமாங்க? பாஜக கூட்டணியில் இருந்துட்டு இந்த கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் முடிவெடுத்த போது நான் ஒரு புராணத்தில் படித்தேன், இந்து என்றால் திருடன் என்று அர்த்தம்னு அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா கொந்தளிக்கிறாங்க கடந்து. தன்னால கூட்டணி வெளியேறிடுச்சு, உடைஞ்சிருச்சு கூட்டணி. இந்த வித்த காட்டுறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் திமுக எவ்வளவோ சவால்களை சந்தித்திருக்கிறது. இவங்க என்னடான்னா வேலையே செய்யாம புதருக்குள்ள பதுங்கி இருக்கிறாங்க. இவங்க கட்சி நடத்தினா என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு நீர்மூழ்கி கப்பல் வாங்கி ரகசியமா எங்கேயாவது போய் அவங்கெல்லாம் கூட்டம் போட்டுக்கலாம். களத்துக்கே வராதவங்க சரி கருத்தியலா ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒரு கருத்தியலை சொல்றாங்களான்னு பார்த்தா திமுகவை தோற்றுவித்த அண்ணாவை எங்க தலைவருங்கிறாங்க, அதிமுக தோற்றுவித்த எம்ஜிஆரை எங்க ஆளுங்கிறாங்க, எல்லாமே எங்க தலைவருங்கிறேன். உனக்குன்னு தனித்த தத்துவம் இருக்கிறதா, கோட்பாடு இருக்கா, கொள்கை இருக்கா, பரப்புரை இருக்கா, கள செயல்பாடு இருக்கா, நிர்வாகிகளை சந்திக்க எதுவுமே இல்லாம நீ வந்து இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீ அதாவது அரசியல் கட்சி என்ன செய்வான்னா, எனக்கு தெரியும் திமுக இன்னைக்கு பொதுக்கூட்டம் போடுறான்னு வச்சுங்க, அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு அண்ணா திமுக ஒரு பொதுக்கூட்டம் போடுவான். அவர்கள் அறிவு திருவிழா நடத்துகிறார்கள்னா அது மாதிரி நீ நடத்தி காட்டு, அதானே அதுக்கு பதிலடி. வேற என்ன பதிலடி இருக்க முடியும் அரசியல்ல? அவர்கள் வந்து இதை விட நாங்கள் பெருசாக பண்ணுவோம்யா. வந்து விஜய் வந்து காரல் மார்க்ஸை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் பல தத்துவங்களை எல்லாம் அவர் உள்வாங்கி இருக்கிறாரு. வேணா ஒரு 3 மணி நேரம் கருத்தரங்கம் போடு, விஜயை பேச வை. 3.5 நிமிஷம் தாங்க முடியல உன்னால, மொத்தம் 3.5 நிமிஷம் தான். எந்த கட்சி நீங்க மாநாடுங்கிறத வந்து 4 பேர் பேசுறத மாநாடுங்கிற, அது பொதுக்கூட்டம்ல. மாநாடுங்கிறது அது இல்லையே, 3 நாள் 2 நாட்கள் நடக்கும். கட்சியினுடைய எல்லா தரப்பு பிரதிநிதிகளுடைய கருத்தையும் பதிவு செய்வாங்க, ஒவ்வொரு மாவட்ட சார்பாக ஒரு ஆளை பேச வைப்பாங்க, கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க, அரசியல் தீர்மானங்கள் போடுவாங்க. மாநாடுங்கிறது எதுக்கு? அந்த அரசியல் உணர்வு பெற வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி களமாக தானே மாநாடுகள் நடக்கும். எதையுமே செய்யாமல் அரசியலில் வந்து நீ வந்து கடைசி தொண்டனா இருக்கிறவன், கட்சியில் கடைநிலையில் இருக்கிறவன் தற்கூரியா இருக்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்கும். தலைவனே தற்கூரியா இருக்கிறது இருக்குல்ல, அது தாவே காலம் மட்டும்தான். அதனால இவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக எதிராளியை குறை சொல்றது மூலமாகவே தாங்கள் தகுதி பெற்றவராக மாறிட்டோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை மட்டும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்காங்க. குறிப்பாக அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வைக்கிற திமுக மேலே வைக்கிற விமர்சனத்தை தான் மக்கள் வந்து பரவலாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண. இல்லை, அது கூட இருக்கிறவங்க சொல்கிறோம். அது மன்னர் வந்து சொல்கிறாரு, இந்த கத்திரிக்காய் என்ன சுவையிடாது, பயங்கரமான சுவையாக இருக்குது அப்படின்னு மன்னர் சொல்லும் போது மந்திரி சொல்கிறாரு, உலகத்திலே சிறந்த காய் வந்து கத்திரிக்காய் தான் மன்னரே, நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்கள் ரசனை பயங்கரமானது மன்னரே. ஒரு வாரமாக தொடர்ந்து சாப்பிட்டோன்னா அவருக்கு போர் அடிச்சு சலிச்சு போனவுடனே கத்திரிக்காயெலாம் ஒரு காயாடா அப்படின்னு கேட்டவுடனே மன்னர்கிட்ட டக்குன்னு சுதாரிச்சு மந்திரி, நான் தான் சொன்னனே மன்னரே, அதெல்லாம் ஒரு காயே கிடையாது, தூக்கி குப்பையில் போடுங்க. என்னையா அன்னைக்கு இப்படி பேசுனேன் இன்னைக்கு இப்படி பேசுகிறேன்னு கேட்டால், நான் வேலை செய்கிறது கத்திரிக்காட்ட கிடையாது, நம்ம மன்னர்கிட்ட தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி கூட இருக்கிறவங்க விஜய்க்கு அறிவு வராமல் பார்த்துக்குருவாங்க போல தெரியுது. ஜான் ஆரோக்கியசாமியில இருந்து ஆதவ அர்ஜுனான்னு ஒரு பேர் அறிஞர் ஒருத்தர் இருக்காரு, அவர் முடிஞ்சா கைது பண்ணிப்பாரு அப்படின்னு வந்து கோர்த்து விடுறாரு ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஆதவ அர்ஜுனாவே எப்படிப்பட்ட ஆளு அப்படின்ட்டு சார்லஸ்ங்கிற வந்து மார்ட்டின் மகன் வெளியில வந்து பேட்டியை கொடுக்குறாப்புல, போன குடும்பத்தை கெடுத்துருவேன், போனா கட்சியை கெடுத்துருவான், போற இடம் பூரா குற்றப்பத்திரிகைக்கான ஆளு, சரித்திர பதிவேடு குற்றவாளி மாதிரி ஒரு சீட்டிங் பர்சனு, போற இடம் விளங்காது, தாவேக்காவை வந்து சும்மா வந்து அதாவது தாவேக்கா வந்து விளங்காம போறதுக்கான வேலையை ஆதவ அர்ஜுனா பார்த்துக்குருவாரு. அதனால கட்டுச்சோத்துக்களை எதுக்குடா பெருச்சாடியை வைக்கிறேன்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு முடிச்சு விட்டுருவாப்புல ஆளை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆளுகளை பூரா கூட வச்சுக்கிட்டு, நான் அவரை ஜெயிச்சிருவேன் இவரை ஜெயிச்சிருவேன் 2026 எங்களுக்கு தான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் உண்மையிலேயே அரசியல் பண்பு இருந்தால் பாஜகவிலிருந்து கலட்டி விடப்பட்ட டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ சசிகலா அம்மையாரையோ யாரையோ போய் விஜய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவரை போய் சந்தித்திருந்தா ஒரு அரசியல் அது அதிர்வு உண்டாக்கும்ல. யாரையுமே நான் பார்க்க மாட்டேன், என்ன வந்து நீங்க பாருங்க, என்னை வந்து நீ பாருன்னா அரசியல்ல நீ யாரியா, அரசியல் நீ என்ன சாதிச்சிருக்க, நீ கவுன்சிலர் கூட ஆகாதவன்,
டிடிவி தினகரன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. சசிகலா நிழல் முதலமைச்சர் மாதிரி வாழ்ந்திருக்காங்க. ஓபிஎஸ் இடைக்கால முதலமைச்சராக 3 முறை இருந்திருக்காங்க. அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறது. உனக்கு அரசியல் என்ன தெரியும்? உனக்கு திரிஷா கூட டான்ஸ் ஆட தெரியும், கீர்த்தி சுரேஷோட பாட்டு பாட தெரியும். உனக்கு வேற என்ன தெரியும்? உனக்கு அரசியலுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அதனால தனக்கு இருக்கக்கூடிய அற்ப அறிவை நம்பிக்கொண்டு அரசியல்ல இன்னும் 6வது அறிவையே பெறாம அறிவு திருவிழா நடத்துறவங்க நீ கோளாறு சொல்றேன்னா அவதூறு திருவிழாங்கிற. உண்மையிலேயே முழு நேரமா திமுகவுக்கு எதிராக அவதூறு பண்ணுகிற வேலையை தொடர்ச்சியாக விஜய் தான் செஞ்சு வருகிறார். அதனால விஜயுடைய அரசியல் என்பது கருத்தியலாகவும் வெற்றி பெறாது, களத்திலும் வெற்றி பெறாது. நீங்க மார்ட்டின் மகன் பேசினது சொன்னீங்க, அவர் போற இடமே விளங்காது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா விமர்சனம் பண்ணது. இன்னொரு விஷயம் சொல்றாரு, அது வந்து திமுக தான் வந்து ஆதவ அர்ஜுனாவை வந்து தாவே கட்ட அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அப்படி ஒரு யூகம் இருக்கலாம் அப்படின்னு அவர் கான்ஸ்பிரசி தியரி இருக்குன்ற. அதனால தாவேக்காவை கெடுத்து விடுறதுக்காக ஆதவ அர்ஜுனாவை ரெடி பண்றாங்கிறது இருக்குல்ல. ஆதவ அர்ஜுனா ரெடி ஆனாலே தாவேக்கா காலி ஆயிரும்ங்கிறது தான் உண்மை. திமுகவுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு. அது ஆளுகிற அரசாங்கம், அவங்க நிறைய வேலை திட்டத்தோட இருக்கிறாங்க. அதனால ஆதவ அர்ஜுனாவையெல்லாம் அவங்க அனுப்புறாங்கிறது சார்லஸுடைய ஒரு யூகம். ஓகே, அதை நம்ம வந்து 100% உண்மையாக எடுத்துக்கொள்ள முடியாது. விஜய் கூட வந்து வீரியமா ஆதவ அர்ஜுனா எதிர்க்க கூடுதலா அவர் 3 நிமிஷம் பேசினா இவர் 3/4 மணி நேரம் பேசுறது ட்ரை பண்றாரு இல்லையா? அது மூலமா தன்னை தான் அதிகமான ஆளு, பெரிய ஆளு. நல்ல வேளாக வந்து விசிகா தப்பித்தது. ஏன்னா திருமாவளவனை கொண்டு போய் திருமாவளவனுக்கே தெரியாம கட்சியை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காப்புல. பன்னீரசு மாதிரி ஆளுகள்லாம் கூட இருக்கிற ஆளுகள்லாம் கண்டுபிடிச்சு எச்சரிக்கை பண்ணாங்க. ஆனா திருமாவளவன் அதை யூகிக்கக்கூடிய சக்தி மிக்கவராக இருந்ததுனால அவர் மிக சரியான நேரத்தில் கலட்டி விட்டார். இல்லாட்டா விசிகாவுக்கு ஒரு பெரிய பேராபத்தாக ஆதவ அர்ஜுனா இருந்திருப்பார். ரொம்ப நன்றி. அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்று பயன்படுத்திக்க நன்றி.